அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் இன்றைக்கி முக்கியமான சீனை பற்றி தான் பேசி ஆகணும் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கங்கா இருக்காங்க இல்லையா, கங்கா வந்து காவேரியும் விஜயும் பிரிஞ்சதுக்கப்புறமா வந்து அவங்க அதிகமாக வந்து அவங்களுக்கு டைலாக்கே கிடையாது, அமைதியாகவே இருப்பாங்க. அது குமரன்ட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அவள் என்ன நினைக்கிறானே கண்டுபிடிக்க முடியலைங்க, நம்ம கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் வந்து குமரனும் கங்காவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அம்மாவை மீறி நம்ம எதுவுமே பேச முடியலையே, அவங்க இந்த மாதிரி மனவழியில் இருக்காங்க, அவங்கள மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியலையே, காவேரிக்கு துணையாக நிற்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி முன்னாடியே. அதுக்கப்புறமா வந்து சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, காவேரி மனசில் என்ன இருக்கோ, அவள் எப்படி விஜய் கூட வாழணும்னு நினச்சாலும் சரி, இல்லை வேணான்னு நினச்சாலும் சரி, அவள் என்ன முடிவு எடுக்கிறாள் அவள் அதுக்கே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து குமரனும் கங்காவும் ஆல்ரெடி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை நம்ம பார்த்தது தான். இன்றைக்கி எபிசோடில் வந்து கொடைக்கானல் போகணும் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்லவுமே கங்காவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருங்க. கரெக்டான விஷயத்த கரெக்டான இடத்துல சூப்பராக பேசினாங்க கங்கா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கங்கா என்ன சொன்னாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் கொடைக்கானல் போயிடுவா, அங்கே போயிடுவா, இங்கே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. காவேரி எவ்வளோ மனசு கஷ்டத்தில் இருக்கா, எவ்வளோ ஒரு வேதனையில் இருக்கா, அவளுக்கு துணையாக நிற்கணும் அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? அவள் நம்மக்கிட்ட வெளியே காட்டிக்காமல் இருக்கா, அவள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து அவள் இருக்கா, அப்படி அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நம்மக்கிட்ட ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ண மாட்டா. அவளுக்கு துணையாக தான் நிற்கிறமா தவிர கூட்டு போயிடுவேன் அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருமா? என்னம்மா பேசிகிட்டு இருக்க, இனிமேல் கொடைக்கானலுக்கு போயிடுவேன், அங்கே போயிடுவேன், எங்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறத இதோட நிறுத்திக்க. இதுக்கு மேலே நீ பேசினேன்னா உனக்கு அவ்வளோதான். நானும் என்னோட வீட்டுக்காரும் குமரனும் நாங்கள் 2 பேருமே வந்து காவேரிக்கு சப்போர்ட்டாக தான் நிற்க போகிறோம். இந்த பிரச்சனை முடிகிறது வரை காவேரி வந்து இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டா. அங்கே கூட்டு போயிடுவேன், இங்கே கூட்டு போயிடுவேன்ற பேச்சை இதோட நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து கங்கா பேசுனது சூப்பராக இருந்துச்சுங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கங்கா பேசுனது. அப்படி தான் பேசணும் கங்கா, சூப்பர் கங்கா அப்படிங்கிற